ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 1800112335 அறை அழைக்கவும். என் கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்வளவு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்லை. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்டுல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 1800112335 அறை அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். ஓடாத. அவன் அதோ ஓடுறான். ஷூட் பண்ணுங்க.
முதல்ல இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும், அப்புறம் அதோட அவனை கொண்டுடலாம். கால் அடிபட்டுருச்சு. இவன் நம்மள ஒருத்தன். இனிமே கிடையாது. எல்லாம் சீக்கிரம் வாங்க. உன்னோட ஆட்டம் இப்போ முடிஞ்சது. நீ நினைச்ச மாதிரி இன்னும் முடியல ஹோகன். நான் வருவேன். ஹோகன், உனக்கு தேவையானது எடுத்துட்டு கிளம்புறதுக்கு 30 நிமிஷம் தான் டைம். இங்க இருக்கிற எதுவும் எனக்கு தேவையில்லை. சரி, உன் இஷ்டம். உங்களை பார்த்ததுல சந்தோஷம் கர்னல். 25 வருஷமா ஜெயில இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி புது கேம்ப் செட் பண்ணி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, என்கிட்ட பேசுறத நிறுத்திட்டு வண்டியை ஓட்டுறியா? என்னடா வேணும் உனக்கு? சீக்கிரம் எழுந்துருங்க, அம்மா எழுப்ப சொன்னாங்க. குப்பையெல்லாம் எடுத்து வெளில போனல. அம்மா என்ன குப்பையை வெளியே போட்டு வர சொன்னாங்களா? சரி, எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கூட, நான் வந்துடுறேன். அம்மா கிட்ட நான் காஃபி கேட்டேன்னு சொல்லு. குட் மார்னிங் ஹனி. குட் மார்னிங் பேபி. ஓ, யாரோ ஒருத்தவங்க ப்ரஷ் பண்ணல போல. இப்போ நான் எந்த வேலையை முதல்ல செய்யறது? குப்பையை தூக்கி வெளியே போடவா இல்லை ப்ரஷ் பண்ணவா? ரெண்டுமே. நீங்க சொன்ன ஆர்டர்லேயே பண்ணிடுங்க. எனக்கும் காஃபி போட்டு வை. நீங்க ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காஃபி ரெடியா இருக்கும். இதுக்கு ஆர்மியில் இருக்கிறதே மேல். நீங்க ட்ரூப்ஸை செக் பண்ணணுமா கர்னல்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. அது என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். நம்ம பேசுற இந்த நேரத்துல நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி நடந்தா சரி. இவனுங்க எல்லாம் தயாரா இருக்கானுங்களா? எல்லாரும் தயாரா தான் இருக்காங்க. குட். இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஹலோ சார், இங்கிருந்து எப்படி வெளியே போகணும்னு தெரியுமா? கண்டிப்பா. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் செகண்ட் ரைட் எடுத்து திரும்பினீங்கன்னா நீங்கள் கேட்ட இடம் வந்துடும். சாரி, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் சர்வீஸ் ரோடை பிடிச்சி போனீங்கனாலே நீங்கள் கேட்ட இடம் வந்துடும். தேங்க்யூ. இன்னொரு லைஃபும் போச்சு. ஆமா, எனக்கும் தான். ஏற்கனவே 3 போயிருச்சு. இந்த கேம் மோசமா இருக்கு. நானும் ஒத்துக்கிறேன். இனிமே வேற கேமை தான் விளையாடணும். இன்னொரு லைஃபும் போயிடுச்சு. இது ரொம்பவே மோசம் தெரியுமா? கண்டிப்பா இதை விட நல்ல கேம் இருக்கும்.
நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம தான் நிறைய கேம் விளையாடி பார்த்துட்டோமே, அதை விட நல்ல கேமா இருக்க போகுது. அதுவும் சரின்னு தான் தோணுது. கொஞ்சம் கூலான கேம் இருந்தா நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற? நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் மாதிரியே அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல. சொல்ல போனா இன்டராக்டிவா இருக்கணும். ஆமா, நீங்க நினைச்ச மாதிரி அமைஞ்சா சூப்பர் தான். ஆனா அந்த மாதிரி ஏதாவது கேம் இருக்கா என்ன? அதை தேடி பார்த்தா தான் நமக்கு தெரியுமே. தெரிஞ்ச விஷயம்தான். நானும் ஒத்துக்கிறேன். கர்னல், என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? ஆனா நீ செஞ்சதை நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் 27 வருஷமா ஜெயில நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு போஸ்ட் கார்டு கூட நீ எனக்கு அனுப்பவே இல்லை. இத சீரியஸான விஷயம்லாம் சொல்லாத. 27 வருஷம் பிரஸ்காரனுங்க உன்னை ஹீரோ மாதிரி காட்டிட்டானுங்க. ஆனா அதே ஹீரோ தான் என்ன அங்க சாக விட்டுட்டு போனான். ஆனா உன் நேரம் பார்த்தியா? நான் சாகவே இல்லை. அதோட இப்போ நம்ம பழைய கணக்கை நான் தீக்க வந்திருக்கேன். இப்பவே இந்த மொத்த உலகமும் யார பெஸ்ட்னு பார்க்க போகுது. நீ ஒரு பைத்தியம் ஹூகன். என்ன பண்றது? நீ இதை ஒரு முடிவோட தான் பண்ணிட்டு இருக்க. ஓடிப்போ. நான் உங்க எல்லாரையும் கொல்லுவேன், யாரையும் விட மாட்டேன். அப்புறம் உன்னை கடைசியா தான் கொல்லுவேன். இந்த வாட்டி முடியாதே. முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சு பாரு. இங்க இருந்து ஓடு. அவனை துரத்திட்டு போங்க. ஆனா ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன தவிர அவனை வேற யாரும் கொல்லக்கூடாது. எல்லாம் தயாரா இருக்கா? ஆன்லைன்ல போறதுக்கு தயாரா இருக்கு சார். அப்போ ஷோவை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்ப அவங்க பாப்பாங்க, எல்லாத்தையும் அவங்க பாப்பாங்க.
வேலை இல்லைன்னா கம்பெனியில் அப்ளிகேஷன் போடு. நல்ல கேம் ஏதாவது கிடைச்சதா? இல்ல, எனக்கு எதுவும் கிடைக்கல. ரொம்ப சூப்பர். நான் இங்க ஒன்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். உண்மையாவா? என்ன கிடைச்சிருக்கு? உங்களுக்கு அதோட லிங்க் அமைச்சிருக்கேன் பாருங்களேன். உங்க 2 பேருக்குமே இந்த ஆள ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மைக் டேண்டன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ராம்போ படத்துல வந்தவன் தானே? இல்ல, அது டெர்மினேட்டர் படம். ரெண்டுமே கிடையாது. ஆனா என் அப்பா இந்த ஆளை பத்தி நிறையவே பேசுவாரு. இந்த ஆள் 80sல இருந்தே இருக்காரு. அப்புறம் இவரு திடீர்னு மிலிட்டரி ட்ரைனிங்ல சேர்ந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இதோ இவங்க எல்லாருமே மத்த ஆட்களை கொல்றவங்க. இது எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மை. ஓகே, புரியுது. உண்மையாவே எல்லாரையும் கொன்னுடுவாங்களா? அப்படின்னா டெர்மினேட்டர் 2 படம் மாதிரியா இல்ல வேற? அவ சொல்றது புரியலையா? இது உண்மையாவே நடந்துச்சா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. பைத்தியக்காரத்தனம் தான், ஆனா உண்மையிலேயே நடந்துச்சு. மறுபடியும் அதே மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். லிங்கை செக் பண்ணி பாருங்க. நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் என்னால் இதை நம்ப முடியல. இது உண்மையா இல்லாம கூட இருக்கலாம். இது உண்மையா இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம ஏன் இதை செக் பண்ணக்கூடாது? நானும் ஒத்துக்கிறேன். நீதான் அந்த பலசாலியான மைக் டேண்டனா? உன்னை பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. என்ன சொல்ற? உன்னோட பாடியை பார்த்தா அப்படி தெரியல. வெளி தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடாது. நான் சம்பாதிச்சதுலயே இதுல தான் ஈஸியா காசு பார்க்க போறேன். உனக்கு அப்படியே தோணுது? நான் உறுதியா சொல்றேன். மோதி பார்த்துடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உயிர் போயிடும். என்னது? நீ என்ன சொன்ன? சத்தமா தான் சொல்ற. நீ செத்துருவ. அவர் அங்கேயும் இல்லையா? இல்ல, அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியல. குப்பையை எடுத்துட்டு வெளியில போனவர் திரும்பி வரவே இல்ல. தற்போது இணையதளத்தில் ஒரு செய்தி பரபரப்பாகி வருகிறது. நான் கூட அதை கேள்விப்பட்டேன். மனிதர்களே விவேட்டையாடும் விபரீதம். ஆம், அதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். இது உண்மையா என்று தெரியவில்லை. ஆனால் உண்மைதான் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இது எங்கிருந்து ஒளிபரப்பாகிறது என்பது தெரியாத சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் மனிதனே சக மனிதனை கொல்லும் படங்களை பார்ப்பதற்கு தர்ம சங்கடமாக உள்ளதால் இதை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து பார்க்க வேண்டாம். எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நீங்க நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவன் முன்னாடி வர எல்லாரையும் கொன்னுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, நல்ல வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் பாக்குற ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். கண்டிப்பா. ஈஸியா எல்லாரையும் அடிச்சு போட்டுலாங்கிற மாதிரி டானை நம்ப வைங்க, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும். உண்மையிலே நீங்க ஒரு கொடுமைக்காரன் ஹோகன். நான் யாருன்னு எனக்கே நல்லா தெரியும். உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, இல்லவே இல்ல. சொல்ல போனா நீங்க அப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையாவ சொல்ற? உண்மையதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நாம இந்த நேரத்துல போய் ட்ரூப்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம். குட். இங்க பாருங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. புரிஞ்சது. அந்த ரூமுக்குள்ள போ.
ஒருத்தனுக்கு 4 பேர் இருக்கும். உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. அதே தான் உங்களுக்கும். அப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். நீ இன்னும் நல்லா தான் சண்டை போடுற டான். சொல்லப்போனா சண்டையில் பெஸ்ட்டாக தான் இருக்க. நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. மூட்டா பய. உனக்கு என்ன வேணும்? நான் உடனே கர்னலை பார்க்கணும். அவர் பிஸியா இருக்காரு. நான் உடனே பார்க்கணும். நான் அவரை உடனே பார்த்தே ஆகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்றேன், அவர் பிஸியா இருக்காரு. ஆனா நான் அவர் இப்பயே பார்க்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? கர்னல் டான் எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கான். கொல்றதுக்கு தானே அவன் வந்திருக்கான். வேற என்ன பண்ணுவான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த? அவன் அது சரி, நீ எப்படி அங்க இருந்து வெளியில வந்த? டான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கான். நீ என்ன அவனோட டெலிவரி பாயா? இல்ல கர்னல், அப்படிலாம் எதுவும் இல்ல. அவன் என்ன கொல்ல வந்தான். ஆனா அவன் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னான். அது என்ன மெசேஜ்னு முதல்ல சொல்லி தொலை என்கிட்ட. அவன் இது எல்லாத்தையும் விட்டுட்டா எல்லாருமே தப்பிச்சு போயிடலான்னு சொன்னான். அப்படி இல்லனா? அப்படி இல்லனா என்ன? அவன் என்ன சொன்னானா, நம்ம எல்லாரும் சாக போறோமா? கண்டிப்பா அவன் அதை தான் சொல்லுவான். வேற என்ன சொல்லுவான்னு நினைக்கிற? அவன் என்ன சொன்னானா, நீங்க மட்டும் 25 வருஷமா நரகத்தை அனுபவிக்கலையா, அவனும் தான் சேர்ந்து அனுபவிச்சிருக்கானா? இந்த கோழையோட கதையை முடிச்சிரு. என்ன நடக்குதுன்னு டானுக்கு புரியலன்னு நினைக்கிறேன்.
இந்த உலகமே அவனை நல்லவனா பார்க்குற நேரத்துல நான் அவனை கொன்றுவேன். அப்பதான் நான் நல்லவன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க கர்னல். ஜீஸ், பார்க்கறதுக்கு அப்படியே உன் அண்ணன் மாதிரியே தான் இருக்க. சிலர் அப்படிதான் சொல்றாங்க. இதுல கேள்வி என்னன்னா, உங்க அண்ணனை மாதிரியே சண்டை போடுவியா? இல்ல, நான் அவனை விட பெட்டர். உண்மையாவா? ஆமா. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லையே. சரி, அவன் கூட சண்டை போடு. நம்ம 2 பேரும் சீட்டிங் பண்ணாம நல்ல விதமா சண்டை போடுவோம். சரியா? ஆரம்பி. எங்க ஆரம்பிக்கிறது? இறந்துட்டானே. நீ எங்க கூட சேர்ந்ததுல சந்தோஷம். நாம 2 பேரும் சேர்ந்து டான் கதையை முடிச்சிடலாம். அதுக்குத்தானே நான் இங்க வந்திருக்கேன். நீங்க 3 பேரும் அந்த பக்கம் போங்க, நான் உங்களை கவர் பண்றேன். சீக்கிரம் போங்க. இதெல்லாம் நீ ஹோகனுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா ப்ரோ. ஆப்கானிஸ்தானில் எல்லாமே மெதுவாக தான் போய்கிட்டு இருக்கு. உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, எங்கே வேலை இருக்கோ அங்கே இருப்பேன். வேலை வேணும்னா ரொம்ப தூரம் போயிருந்துருக்கணும். ஹோகன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. போன தடவை பண்ண மாதிரியே. என்னன்னு தெளிவாக சொல்லு. ஹே கேப், உன்னை அடிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்லை. நாம இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கோம். என்ன மாதிரியான பிரச்சனை? இங்கே கேமரா வச்சிருக்காங்களா? ஆமா, இங்க சுத்தி கேமரா தான் இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா கேப்? ஒருத்தன் என்கிட்ட செம்மையா வாங்க போறான். டான், இப்ப நீ எங்க இருக்க ஹோகன்? நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன் டான். சொல்ல போனா பிரச்சனை கொடுக்கறதுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். என்ன கொல்ல உன் சோல்ஜர்ஸ் அனுப்புறதை எப்ப நிறுத்த போற? நீயே நேரடியா வந்து என்கிட்ட மோது. கண்டிப்பா சீக்கிரமா வருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இன்னும் அதிகமா எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவன் என்ன சொல்றான்னு ஒன்னும் புரியல. இதுதான் அந்த எக்ஸசைஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான்.
எனக்கு தேவைப்பட்ட இடத்துல இவனை கூட்டிட்டு வந்து விட்டுரும். கண்டிப்பா அவன் வந்துருவான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு டான் பிரச்சனையில் இருக்காரு. அப்படிதான் தெரியுது. என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல நாம பண்றதுக்கு என்ன இருக்கு? இது எங்க இருக்குன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும்ல. இந்த வீடியோ ஃபீடை ட்ரேஸ் பண்ணி சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு பாரு. ஆமா, சரியா சொன்னேன். நம்ம ஹேக்கர்ஸ் தானே, நம்மளால முடியலாம், வேற யாரால முடியும்? சரி பார்க்கலாம். நான் ட்ரேஸ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஆமா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? எனக்கு தெரியல, ஆனா நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். சரி பார்க்கலாம். தோட், அந்த 2வது டீம் போறதுக்கு ரெடியா? தயாரா இருக்காங்க. அவங்கள போக சொல்லு. அதை விட தெளிவா என்ன பண்ணணும்னு சொல்லு. அவங்க ரொம்ப பிஸியா இருக்கனால நமக்கு ஏதாவது நேரம் கிடைக்குமா நம்ம விளையாடுறதுக்கு? இல்ல, உன் கூட விளையாட இப்ப எனக்கு நேரம் இல்ல. எனக்கு பதிலா அவன்கிட்ட இந்த மாதிரி நடந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. என்கிட்ட எப்பவும் பார்த்து பேசு. நான் சரியாதான் உங்ககிட்ட பேசுறேன். இங்க என்ன வேடிக்கை பாக்குற? வேலைய பாரு. உன்னோட பேர் தானே ஹோகன்? ஆமா, நான் தான். நீங்க யாரு? என் பேரு ஜேசன், இது சார்லி. நீ நடத்துற ஷோக்கு நாங்க தான் பெட் கட்டி இருக்கோம். உன்னை பார்த்ததுல எங்களுக்கு சந்தோஷம். அதனால என்ன? இங்க உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை செக் பண்ண வந்தோம். நாங்க தான் இந்த கேமுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு மத்தவங்களுக்கு தெரியணும்ல. அது மட்டும் இல்லாம $5 மில்லியன் பெரிய அமௌண்ட் தானே. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது இங்க கிடைக்கும். எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி உலகத்துல இருக்கிற எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். உண்மையிலே நீங்க நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. இதை இன்டர்நெட்ல வீக்லி சீரியஸா மாத்துறத பத்தி உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். நம்ம மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கலாம் டியூட். நான் ஒன்னும் உன்னுடைய டியூட் கிடையாது. அப்புறம் இதை மறந்துடாத. அதோட இந்த ஷோ ஒரு வாட்டி தான் நடக்கும், புரியுதா? டான் இதுல செத்து போனதுக்கு அப்புறம் இந்த ஷோ முடிஞ்சு போயிடும். காட் இட்? இங்க பாருங்க ஹோகன், நாங்க உங்களை எதையும் மாத்த சொல்லி இங்க கேட்க வரல. நீங்க கொஞ்சம் பொறுமையா கொண்டு போனீங்கன்னா நமக்கு டைம் கிடைக்கிறதோட இந்த ஷோவையும் பெருசா கொண்டு போகலாம். ஆமாப்பா, நேரம் நிறைய இருந்தா நிறைய காசு, எதிர்பார்க்காத அளவுக்கு காசு. நான் எதையும் மாத்த மாட்டேன். தேவையில்லாம என் வழியில வந்தீங்கன்னா உங்க காசு கூட உங்களுக்கு உதவாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது, புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது. புரிஞ்சதுன்னா வெளியில போங்கடா. நீங்க போய் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டுக்கிட்டு ஷோவை என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி நான் உங்களை இங்க பார்க்க கூடாது. நாங்க இங்க வரக்கூடாது. எங்களுக்கு புரிஞ்சுது. வாடா. தோட், உனக்கு என்ன வேணும்? எனக்கு அவனுங்க 2 பேர் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அவனுங்களை கவனிச்சுக்க. சரி. கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையாவா? ஆமா, இதை செக் பண்ணி பாரு. இந்த ஏரியால இருந்து தான் ஃபீடு வந்துகிட்டு இருக்கணும். அப்படின்னா சிக்னல்ஸ் இங்க இருந்து தான் வருதுன்னு சொல்றீங்களா? ஆமா. ஆனா இதை வச்சு டான்டன் எங்க இருக்கான்னு சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் சரிதான், ஆனா அவர் இருக்கிற ஏரியா தெரிஞ்சிருச்சுல்ல. வேணா அந்த மேப் ஒரு தடவை பாருங்க. இதோ இந்த இடத்துல இருந்து தான் சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நேஷனல் பார்க் பக்கத்துல இருந்து. அப்பனா அங்கதான் எங்கேயாவது இருந்தாகணும். அப்படிதான் எனக்கும் தோணுது. அப்ப நம்ம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? யாராவது ரோட் ட்ரிப்னு சொன்னீங்களா? எனக்கும் அதுதான் கேட்டுச்சு. அப்ப கிளம்பலாம். அங்க கீழே என்ன இருக்கு? அது வெளிச்சமா? அது என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதோட அவன் எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும்.
அவன் இங்கே தான் இருந்திருக்கான். இங்கே வந்த வெளிச்சத்தை தான் நம்ம கேமரால பார்த்தோம். அவனை போய் நாம பிடிக்கலாம். நல்லா உள்ள போய் தேட ஆரம்பிங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, அவனை நான் மட்டும்தான் கொல்லணும். அவன் தப்பிச்சு ஓடுறான், பிடிங்க. அவனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவன் நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்கான். வாய மூடு, வாங்க போலாம். நான் உன்னை ஏற்கனவே கொண்டுட்டேன். நீ செத்து போயிட்ட. அது விஷயம் இல்லை, உன்னை கொல்லத்தான் இப்ப நான் வந்திருக்கேன். அவனை கொன்றாத. அப்படி பண்ணாத தோட். அவன் உன் அண்ணனை கொண்டான்னு எனக்கு தெரியும். அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்கு. அதுக்கான நேரம் வரும். ஆனா இங்க கிடையாது. நானும் பண்ண மாட்டேன். உன்னோட அண்ணன் அவன் என் கூட வேலை பார்த்த நேர்மையான சோல்ஜர். என்னோட உத்தரவை எப்பயுமே அப்படியே நிறைவேற்றுறவன். நீ எப்படி? அடடடடடடா. இப்ப நான் உன்னை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே. சோ இவர்தான் பெரிய ஹீரோ. அவர் வேற யாரும் இல்ல, மைக் டான்டன். தன்னை தானே பெஸ்ட்ன்னு நினைச்சுக்கிற ஒருத்தர். இப்போ இவரை பார்த்தா பெஸ்டானவரை தெரியுதா? இல்ல, கண்டிப்பா தெரியல. என்ன ஒருத்தர் மட்டும்தான் பெஸ்ட். அது நான் தான்.
இது இவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஏன் உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த வீக் மைக் டான்டனை என்ன பண்ணலாம்? டார்ச்சர் கொடுத்து ரசிக்கலாமா? ஓ, கண்டிப்பா நல்ல ஜாலியா இருக்கும்ல. கொடுக்கிற டார்ச்சர்ல அவன் வாழ போற கடைசி நிமிஷத்தை நரகமா மாத்திரலாமா? சிம்பிளா அவன் தலையில அடிக்கலாம், சீக்கிரமா முடிஞ்சிடும்ல. நான் உங்ககிட்ட இருந்து கேட்க விரும்புறேன். அதனால நீங்க இமெயில் இல்லைன்னா சோசியல் மீடியா இல்ல ட்விட்டர் எது மூலமாவது அனுப்புங்க, உங்க ஐடியாவை சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சாப்டரே முடிஞ்சிரும். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் உனக்கு தெரியுமா? தெரியும், இதோ இங்க. நான் உன்கிட்ட ஒன்றும் அதை பத்தி கேட்கல. ஹேய், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? எங்ககிட்ட தாராளமா கேளு. ஒருவேளை நம்ம டான்டனை கண்டுபிடிச்சதாவே வச்சுப்போம், அதுக்கடுத்து என்ன? எனக்கு எதுவும் தெரியல. எனக்கும் தான். இதுல இருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணுவோம். அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ண போறோம்? அவரை காப்பாத்த நம்ம கிட்ட கன் வெப்பன் எதுவுமே கிடையாது. நம்மால முடிஞ்சதை பண்ணுவோம். கண்டிப்பா ஏதாவது பண்ணலாம். அப்படின்னா சரி, இதுவே நல்ல ஐடியான்னு தான் நினைக்கிறேன். நீதான் டான்டனா? அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நீ ஒரு பிச்சைக்கார மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். பல வருஷத்துக்கு முன்னாடி கர்னலோட சோல்ஜர்ஸை எப்படி கொன்னாங்கிறதுக்கான பதில் தான் எனக்கு தெரியல. ஒருவேளை அது என்னோட லக்கா இருந்திருக்கலாம். இல்ல, அதுவும் லக் இல்ல. ஹோகனை தோக்கடிக்க நீ பலசாலியா இருக்கணும், ஆனா நீ அவரை கொன்னுட்ட. கண்டிப்பா இந்த வாட்டி அவனை நான் கொன்னுருவேன். அதுக்கப்புறமா நான் உன்னையும் கொல்லுவேன். என்ன கொன்னுடுவியா? கண்டிப்பா. இத நான் வால்நட்டை நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு எப்படி தோணுதோ அப்படி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் உன்னை கொல்லுவேன். நாம இருக்கிற இந்த ரூம்ல நீ மட்டும்தான் சாக போற. அதோட நீ சாகும்போது அதை நான் ரசிச்சு பார்ப்பேன். அதையும் பார்க்கலாம். இப்படிதான் பேசுவேன்னு நினைச்சேன். நீ சாகிறதுக்கான நேரம் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு இருக்கு. அதனால சீக்கிரமாவே சந்திப்போம் ஹார்ட் ஷாட். இங்க நீ என்ன பண்ற? நீ அப்ப என்ன தப்பிக்க விட்டுட்ட, அதுக்காக நான் உனக்கு உதவி செய்யணும்ல. உண்மையா தானே உதவி பண்ற? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? 2 பேரும் ஒரே வயசுங்கிறதுனால ஒன்னா தான் இருக்கணும். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பலம் மைக். அதனால நான் உங்ககிட்ட கேட்கறேன், எதிர்த்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கியா? ஆமா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். ஏ சீஃப், நீ கர்னலை பாத்தியா? நான் அவர்கிட்ட பேசணும். அவர் கமெண்ட் சென்டர்ல தான் இருப்பாரு. அது எங்க இருக்கு? அங்கதான் சார் இருக்கு. யாரும் இல்லைல்ல? ஆமா, வா போலாம். ஹே கைஸ், லைட்டர் வச்சிருக்கீங்களா? இல்ல, எங்க கிட்ட இல்ல. ஹே, இதை எடுத்துட்டு போக மறந்துட்டு பாரு. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? அப்ப டான் இங்க வந்துட்டான். சீக்கிரம் வாங்க, போலாம் போலாம், கிளம்புங்க எல்லாரும்.
உனக்கு என்ன வேணும்? நீதான் செத்துப்போ. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இவன் தான் டேனை தப்பிக்க விட்டது. அப்படின்னா இவனுக்கு ஒரு குண்டு பத்தாது. அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? டான் தப்பிச்சு போயிட்டான். என் கூட ஆட்களை கூட்டிட்டு போய் நான் அவன் எங்க இருக்கான்னு தேட போறேன். நீ உன் வேலையை செய்யறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா? இன்னொரு வாட்டி இந்த கேள்வியை நீ கேட்டனா நான் உன்னை கொன்றுவேன். நீங்க கோவமா பேசினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்றத மட்டும் போய் செய். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. செமையா சுட்டானுங்கள. அது அவன் தான். சீக்கிரம் வாங்க. இப்ப நம்ம சரியா எங்கதான் இருக்கோம்? எனக்குமே தெரியல. இவன் எங்க போகணும்னு சொன்னாதானே நம்ம அங்க போறதுக்கு. இங்க பாருங்க, நான் கரெக்டான லொகேஷனை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்றேன். உங்க 2 பேரால கண்டுபிடிக்க முடியும்னா அப்ப நீங்களே ட்ரை பண்ணுங்க. இல்ல, அந்த வேலையை கண்டிப்பா உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். ஆமா, எங்களால பண்ண முடியாது. அதோ அவன் அங்க இருக்கான். சுடுங்க அவனை. சரி, அவனை சுட்டுட்டியா? என் குறி எப்பவும் தப்பாது. அப்படின்னா வாங்க நம்ம போலாம். எங்களை சுற்றாதீங்க, எங்களை சுற்றாதீங்க. இது அவர்தான், மைக் டான்டன். அவரே தான். நேர்ல பார்க்க நல்லா இருக்காரு. வாவ். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமா, நீங்களா யாரு? என்னோட பேர் ஸ்டீஃபன். இவன் பிராங்கி. அப்புறம் பின்னாடி இருக்கிறவ கேண்டிகேல். ஹாய். நீங்களா இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண தான் வந்தோம். ஆமா, இந்த ஷோவை நாங்க இன்டர்நெட்ல பார்த்து ஹேக் பண்ணோம். இப்போ இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ நான் சொல்றத கேளுங்க. உங்களை யாராவது கொலை பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. இது ஒன்றும் கேம் கிடையாது. ஆமா தெரியும், அதனால எங்க கூட கார்ல வந்துருங்க. இது நல்ல ஐடியாவா தெரியல. அவங்கள ஷூட் பண்ணுங்க, காரை போக விடாதீங்க. சீக்கிரம் வந்து ஏறுங்க. போ 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 போ. நம்ம கூட இப்ப மைக் டான்டன் கார்ல வர்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, கண்டிப்பா இதை நம்ம யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஹாய் சார். அவன் வந்துட்டா. கீழே குனிங்க. லக்ல தப்பிச்சிட்டா. சீக்கிரம் போ. அவங்கள பிடிச்சியா? இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க திரும்பி வருவாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்கிட்ட கிடைச்சிரும். அது என்ன? என் கூட கேம்புக்கு வா, நான் அங்க காட்டுறேன். ஏய் பிராங்கி, அவங்க நம்மளே சுட வந்தாங்க. ஆமா, அதுவும் மைக் டான்டன் நம்ம கார்ல இருக்கும்போதே. ஹாய்.
வெயிட் பண்ணுங்க. நீ உயிரோடு இருக்கிறதுக்கு நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். உண்மையாவா சொல்ற? நிஜமாதான். என் மனைவியும் என் குழந்தையும் எங்க? நான் நினைச்சேன் நீ ஏற்கனவே இதை கண்டுபிடிச்சிருப்பேன்னு. அவன் இங்க வந்துட்டான். சரி, இந்த கால் கண்டிப்பா எனக்காக தான் இருக்கும். உன்னோட மனைவி என் கூட தான் இருக்கா டான். என் குடும்பத்தை இதிலிருந்து விட்டுரு. நீயும் நானும் மோதிக்கலாம். இவங்கெல்லாம் என்னோட நண்பர்கள் தான். அம்மாவை நான் கூட்டிட்டு வர வரைக்கும் நீ இங்க பத்திரமா இருக்கணும். புரிஞ்சுதா? உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லைல்ல? உங்களுக்கு எந்த உதவியும் நாங்க பண்ண தயாரா இருக்கோம். நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா ஹோகன் கண்டிப்பா உங்களை கொண்டுருவான். இப்போதைக்கு சேஃபா இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி, கண்டிப்பா. எங்களுக்கு நல்லா புரியுது. ஆமா. இங்க பாரு மைக்கேல், அம்மாவை காப்பாத்திரலாம். நீ கவலைப்படாத. அவங்க கூட போ போ போ. இங்க வா. வா. இன்டர்நெட்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு தான் அந்த நாள். என்ன ஒருத்த சாகட்டும்னு விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பழி வாங்குற நேரம் இது. நீங்க பாருங்க, சந்தோஷமா அவனை பழி வாங்க போறேன். ஏன்னா இன்னைக்கு தான் அந்த நாள். மைக் டான்டன் சாக போற நாள். நீங்க நேரலையில இத பார்க்கலாம். எல்லாமே தயாரா இருக்கா? தயாரா இருக்கு. அப்படின்னா ஆரம்பிச்சிடலாம். நாம போலாமா ஹனி?
ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம். என்னோட ஹஸ்பண்ட் உன்னை கண்டிப்பா கொன்னுடுவாரு. அதையும் பார்க்கலாம். ஏன்னா நான் இதை ஏற்கனவே கேட்டிருக்கேன். வா போலாம். நீங்க 2 பேரும் இவ கூட இருங்க. நாம போய் டேனை தேடுவோம். ஒருவேளை அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டானா வானத்தை நோக்கி 2 ஷாட் ஃபயர் பண்ணுங்க. எஸ் சார், புரிஞ்சுது. புரிஞ்சா சரி. ஏதாவது சொதப்புனீங்கன்னா நான் உங்களை கொன்றுவேன். கேன்சரை விட நான் தான் நிறைய பேரை கொன்றிருக்கேன். மற்றவங்க என்னை ஃபாலோ பண்ணுங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் பக்கத்துல தான் இருக்கான், ரொம்ப பக்கத்துல. அப்படின்னா சரி, எல்லாருமே கவனமா இருங்க. அலர்ட்டா இருக்கிறது முக்கியம். அவனை போய் பிடிங்க, சீக்கிரம் போங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் அவன் கொன்னுடுவான் போல. Shut up. அவங்கிட்ட சுடுறதுக்கு குண்டுகள் இல்ல. முடிவு நெருங்கிடுச்சு. ரெடியா? நான் எப்பவுமே ரெடி தான்.
நாங்க இவளை பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் டேனை தேடி கண்டுபிடிங்க. அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா செத்து போயிடுவீங்க. நீ வாய மூடு. நீங்க போய் தேடுங்க. நீ கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் புருஷனை செத்து போனதுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்துருவீங்க. நான் நினைக்கிறத தான் நீயும் நினைக்கிறியா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நம்ம முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஆமா, வா போலாம். டான்டன், உன்னோட வைஃப் என்கிட்ட தான் இருக்கா. உங்களுக்கு ஒன்றும் ஆகல? நீ நல்லா இருக்கல? என் பிரச்சனையில உன்னை இழுத்துட்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். இதா, அம்மாவை பத்திரமா பார்த்துக்க, சரியா? நான் இங்க தான் இருக்கேன் ஹோகன். கன் கூட இல்லாம வந்திருக்கு. நேருக்கு நேரா கையில கன் இல்லாம என் கூட சண்டை போடுவேன்னு நினைச்சேன். அதையெல்லாம் ரெக்ரூட்ஸ் தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. அப்பதான் அவங்க நல்லா சண்டை போடுவாங்க. நீ மட்டும் என்ன வித்தியாசமானவனா? அப்படி சண்டை போட்டாதான் நீ நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு வருஷமா ஜெயில வேற இருந்திருக்க. உண்மைதான், எனக்கு அதுவும் வேணும். ஆனா தேவைப்படுறது நமக்கு கிடைக்காது இல்ல. டான்டன், ஹே, அவர்தான் ஹோகன். இவனுங்கெல்லாம் யாரு டான்டன்? உன்னை காப்பாற்ற வந்தவங்களா? நீங்க இங்க வந்திருக்க கூடாது. அவன் சரியா தான் சொல்றான். நீங்க வந்திருக்க கூடாது.
அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஹோகன். ஓ, ஆனா என் முன்னாடி வந்துட்டாங்களே. இப்போ அடுத்து நீதான் டான்டன். கடைசியா இப்ப நான் உன்னை கொல்ல போறேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டான்டன்? இந்த வாட்டி நீ நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. உனக்கு நான் ஒரு நியூஸ் வச்சிருக்கேன் ஹோகன். நான் ஏற்கனவே தப்பிச்சிட்டேன். துரோகி.